மத்திய அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் விவரங்கள் வெளியாகி வருகின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் ஜோதிராதித்ய சிந்தியா அவர்களுக்கு தொலைத்தொடர்புத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வீரேந்திரகுமார் அவர்களுக்கு சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பியூஷ் கோயல் அவர்களுக்கு வர்த்தகத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பூபேந்திர யாதவ் அவர்களுக்கு சுற்றுச்சூழல் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் எல் முருகன் இணையமைச்சராக மீண்டும் பதவியேற்று இருக்கிறார். அவருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் எல் முருகன் அவர்களுக்கு இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல பெட்ரோலியத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை இணை அமைச்சராக சுரேஷ் கோபிக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. எல் முருகன் அவர்களுக்கு இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறையானது அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வீரேந்திரகுமார் அவர்களுக்கு சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக சர்பானந்த சோனாவால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதேபோல ஒவ்வொரு அமைச்சர்களின் இலாக்காக்கள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. ஜவுளித்துறை அமைச்சராக கிரிராஜ் சிங் பொறுப்பேற்றிருக்கிறார். முக்கிய இலாக்காக்களை பாஜக தன்வசம் வைத்துக் கொள்ளும் என்று ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்த நிலையில் அதேபோல பாதுகாப்புத்துறை, நிதித்துறை, உள்துறை ஆகிய துறைகள் மீண்டும் பாஜக அமைச்சர்களுக்கே வழங்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.